ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே தேவ சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த ஜூலை மாதத்தின் எல்லா நாட்களிலும் போதுமானவராய் இருந்த கர்த்தர் கடைசி வாரத்திலே நாம் பங்கு பெறும்படியான இரக்கங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக ஆராதனையினுடைய துவக்கமாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் உள்ளத்தை திறந்து ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் எல்லா நாட்களுக்கும் ஆண்டவரே நீர் போதுமானவராய் நின்று பெரிய காரியங்களை உருவாக்கி தந்திரதற்காக நன்றி. இனி ஒரு புதிய மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி நிற்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்திலே வந்தவர் இனி வரக்கூடிய புதிய மாதத்திலும் எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தி எங்களுக்கு பக்க பலமாய் நின்று உம்முடைய ஆதரவை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் உம்முடைய மகிமை, உம்முடைய இனிமை, உம்முடைய ஆசீர்வாதம் பூர்ணமாய் விளங்கும்படி உம்மை வருந்தி அழைக்கிறோம். எங்களுடைய சகல பிரயாசங்களை உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யும், உம் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். ஆராதனையினுடைய துவக்கமாக ஒரு பாடலை நாம் இணைந்து பாடப்போகின்றோம். வாலிபர் நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா என்ற ஒரு பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடலும் கூட. இந்த பாடலை நாம் இணைந்து பாடப்போகின்றோம். இது ஒரு பழைய பாடல். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டவர்களாய் இந்த பாடலை நாம் இணைந்து பாடலாம். நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறா இயேசுராஜனே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறா இயேசுராஜனே. வாலிப நாளில் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, உன் இன்பலாபம் எல்லாமே சாபம் காலம் ஈதுவே. பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, உன் இன்பலாபம் எல்லாமே சாபம் காலம் ஈதுவே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறா இயேசுராஜனே. வாலிப நாளில் எத்தனையோ விபத்தி நின்று உன்னை விலக்கினார், நித்தம் உன்னை பத்திரமாக
நடத்தி வருகிறார். எத்தனையோ விபத்தினின்று உன்னை விலக்கினார். நித்தம் உன்னை பத்திரமாக நடத்தி வருகிறார். வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா. பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. வாலிப நாளில் அந்தரங்க பாவத்தினால் வேதனையுற்றே. உந்தன் திரு ரத்தத்தினால் ஆனந்தம் பெற்றே. அந்தரங்க பாவத்தினால் வேதனையுற்றே. உந்தன் திரு ரத்தத்தினால் ஆனந்தம் பெற்றே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா. பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. வாலிப நாளில் பாவமெல்லாம் சுமந்து தீர்த்தே. வன்கொலையின் வாதையெல்லாம் மகிழ்ந்து சுகித்தாரே. உன் கோர பாவமெல்லாம் சுமந்து தீர்த்தே. வன்கொலையின் வாதையெல்லாம் மகிழ்ந்து சுகித்தாரே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா. பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா. பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. வாலிப நாளில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. கர்த்தர் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழுகிறது இயலாது. இதை விளக்கும் ஒரு நல்ல ஒரு பாடலை, யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடலை இணைந்து நாம் உற்சாகமான விதத்திலே இணைந்து இந்த பாடலை பாடப்போகின்றோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தெய்வா என்ற ஒரு பாடல், யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். இணைந்து இந்த பாடலை நாம் ஒருமனப்பட்டவர்களாய் பாடப்போகின்றோம்.
நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றா, அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றா, 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. சங்கீதங்களின் புஸ்தகம் 127வது அதிகாரம்
கர்த்தராகிய தேவன் தாமே இந்த சங்கீத வசனங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்து தொடர்ந்து இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 127. கர்த்தர் இந்த வசனங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கொடுக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்தமுள்ள வசனங்களுக்காய் நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து இவைகளுக்கேற்ற சகல நன்மைகளை இந்த வசனங்களின் ஆழத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள ஏற்ற ஞானத்தை விவேகத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். 127வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்பொழுதும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும் வேளைக்குள்ளாக வரப்போகின்றோம். ஜெபத்தோடும் ஆயத்தத்தோடும் நாம் காத்திருக்கிறது உண்டானால் இந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய மகிமையை பிரத்யட்சமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். ஆராதிக்கும்படிக்காக நாம் ஆயத்த நிலைக்குள்ளாக கடந்து போகலாமா? கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கக்கூடிய உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். துதித்தலுடனே அவருடைய சந்ததிக்கு முன்பதாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும் என்று தாவீது சொன்ன வார்த்தையின்படி அவருடைய நாமத்திற்கு அவரை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கக்கூடிய நாம் உண்மையான உள்ளத்தோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாரும் அவரை உயர்த்தி பாடலாமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன்.
அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இப்போதும் கூட ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கக்கூடிய நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவனை நோக்கி சொல்லப்படக்கூடிய ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருமனப்பட்டு எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாமா?
முதலாவது காரியமாக, குடும்பங்களின் மத்தியிலே அநேக விதமான குழப்பங்களை பிசாசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். குடும்பங்களின் மத்தியிலே சமாதான குறைச்சல்களை கொண்டு வந்து அவர்களுடைய மனதிலே அநேக விதமான வேதனைகளையும் அநேக விதமான காரியங்களையும் ஏற்படுத்தி அவர்களை தற்கொலைக்கு ஊடாக திருப்பக்கூடிய அநேக விதமான தந்திரமான காரியங்களை பிசாசு ஏற்படுத்தி வருகிறான். அது மாத்திரம் இல்லாமல் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் குடும்ப நபர்களிலேயே எழும்பி ஒருவரை ஒருவர் கொலை செய்யக்கூடிய அநேக விதமான வேதனையான சம்பவங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். குடும்பங்களின் மத்தியிலே இப்படிப்பட்ட பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய பொல்லாத சாத்தானுடைய எல்லா விதமான சதித்திட்டங்களும் முறியடிக்கப்படும்படியாக, குடும்பங்களின் மத்தியிலே சமாதானத்தை கர்த்தராகிய தேவன் ஏற்படுத்தும்படியாக இந்த காரியத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் அப்பா உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுடைய சமாதானத்திற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசப்பா நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே அன்பு தணிந்து போகும் என்று ஆண்டவர் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் வார்த்தை சொல்லி இருக்கிறதே இயேசப்பா. ஆண்டவர், இந்த கடைசி காலத்துல ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரை கடித்து பட்சிக்கிற ஆண்டவர் அவ்வளவு நிலைமை இயேசப்பா எங்கள் தேசத்தில் காணப்படுகிறதே அப்பா. பொல்லாத பிசாசு அப்பா ஆண்டவரை எவ்வளவு விழுங்கலாம் என்று இயேசப்பா ஆண்டவர் கர்ச்சிக்கிற சிங்கம் போல அலைந்து இயேசப்பா குடும்பங்களுக்குள்ளாக ஆண்டவரே சமாதானமின்மையை ஆண்டவரை நிம்மதியின்மையை உதைத்து இயேசப்பா ஆண்டவரை மனிதர்களை ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொரு திசையிலே அலைய வைக்கிறானே தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. தற்கொலை பெரிய இருக்கிறதே அப்பா. ஆண்டவரே சண்டை சச்சரவுகள் பெரிய இருக்கிறதே அப்பா. ஆண்டவரே ஒரு மனம் இல்லாமல் அப்பா எத்தனை குடும்பங்கள் அப்பா பிரிந்து கொண்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே பெற்றோர்கள் பிரிந்ததினால ஆண்டவரே பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே மோசமான நிலைமை அடைந்து கொண்டிருக்கிறார்களே தகப்பனே. ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை கர்த்தர் மீட்டுக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பிசாசினுடைய எல்லா தந்திரங்களையும் அப்பா மக்களுக்கு வெளிப்படுத்தி அப்பா ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களில் இருந்து ஆண்டவரே நாங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே நல்ல ஒரு வழியை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியம் செய்கிற ஆண்டவரே ஊழியர்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக ஆண்டவரே பிசாசான ஆண்டவரே சமாதானமின்மையை குலைத்து போட்டு இயேசப்பா ஊழியர்களை பிரித்து அவருடைய ஊழியங்களை எல்லாம் நாசமாக்கி கொண்டிருக்கிறானே இயேசப்பா. ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் ஊழியருடைய ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாசிகளுடைய குடும்பங்களுக்குள்ளாக ஆண்டவரே பிரிவினையை உண்டு பண்ணி ஒருவருக்கு ஒருவர் இயேசப்பா விரோதமாக எழும்பி கலகம் பண்ணுகிற பொல்லாத சூழ்நிலைகளை பிசாசு ஆண்டவர் விதைத்துக் கொண்டிருக்கிறானே அப்பா. ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்கள் குடும்ப தேசத்தின் குடும்பங்களில் இருந்து ஆண்டவரே சுதந்திரம் நீங்கி போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவருக்கு ஒருவர் அப்பா அன்பு செலுத்தி ஆண்டவரே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்பா ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து ஆண்டவர் எல்லா இடத்திலும் அன்பு கூர்ந்து அப்பா உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய பிரமாணங்களையும் அப்பா நாங்கள் நிறைவேற்ற இயேசப்பா சுதந்திரம் எங்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே சுதந்திரம் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் அப்பா ஊக்கமாக ஆண்டவரே நாங்கள் அன்பு கூற ஆண்டவர் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து அப்பா மனித நேயத்தை ஆண்டவரே நாங்கள் காத்துக்கொள்ள எங்கள் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தரப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக அப்பா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விதைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மேலும் ஒரு ஜெபக்கருப்புக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இந்த கொரோனா இந்த தொற்றை பின்தொடர்ந்து நம்முடைய தேசத்திலே பெரிய பஞ்சம் ஒன்று உண்டாகும் என்று கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் நமக்கு முன்னறிவித்திருக்கிறாரே. இப்படி நாம் இப்பொழுது ஜெபிக்காமல் இருந்து விட்டால் நம்முடைய தேசத்தில் மிக கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று நாம் அறிந்து நம்முடைய தேசத்தினுடைய பஞ்சங்கள் எல்லாம் நீங்கி போகும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்திற்காக மாத்திரமல்ல, இன்னும் 13 நாடுகளுக்கு கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அறிவித்திருக்கிறார்களே. ஒருவேளை கர்த்தருடைய தண்டனையாக இது இருந்தால் நம்முடைய நாடுகள் எத்தனை முன்னதானமான திட்டங்களை ஏறெடுத்தாலும் அந்த பஞ்சத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியுமோ? தேவன் நமக்கு விரோதமாக இருந்தால் நம்மால் அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? எனவே இப்பொழுது கர்த்தருடைய இரக்கத்திற்காக அவருடைய பாதங்களை பிடித்து, ஏற்கனவே கொரோனா தொற்றினால நம்முடைய முழு உலகத்தினுடைய பொருளாதாரமும் சீர்குலைந்து போயிருக்கிறது. இப்பொழுது பெரிய பஞ்சம் ஏற்பட்டால் மக்கள் என்ன செய்வார்கள் என்பதை நாம் உணர்ந்து இப்பொழுது அந்த பஞ்சங்கள் எல்லாவற்றிலும் நீங்கி மனித குலம் சந்தோஷத்தோடும் செழிப்போடும் இருப்பதற்காக தேவனுடைய இரக்கத்திற்காக இப்பொழுது நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். மகிமையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு நீ அறிவித்து சொன்ன முன்னெச்சரிக்கையான வார்த்தையின்படி தகப்பனே கர்த்தாவே இப்பொழுதிருந்தே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. தேசங்களின் மத்தியிலே மகா கடுமையான பஞ்சங்கள் தோன்ற போகிறது என்று உம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு நீர் உரைத்தீரே தகப்பனே கர்த்தாவே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே பஞ்சத்தினாலே ஆண்டவரே பட்டினியினாலே சாகாதபடிக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவன் பிழைப்பூட்டி அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. உம்முடைய தீர்க்கதரிசி ஆண்டவராகிய தேவன் பஞ்ச காலத்திலே காக்கையின் மூலம் போஷித்தீரே தகப்பனே கர்த்தாவே. அதே போல வரக்கூடிய எல்லா விதமான பஞ்சங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விலக்கி பாதுகாத்து போஷித்து வழிநடத்தி அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. உம்மை நம்புகிற பிள்ளைகள் யாரும் குறைவுபட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் போஷித்து வழிநடத்தி அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. பஞ்ச காலத்திலே எப்படி செயல்பட வேண்டும் என்று யோசேப்புக்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்த தேவன் கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தை வழிநடத்தக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்
பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல ஞானத்தை தாரும் ஆண்டவரே கர்த்தாவே. வரக்கூடிய பஞ்ச காலங்களுக்கு ஏற்ற முறையிலே கர்த்தாவே அவர்கள் எல்லா விதமான காரியத்தையும் ஆண்டவரே கர்த்தாவே முன்னெச்சரிக்கையாக முன் ஏற்பாடாக ஆண்டவரே கர்த்தாவே ஞானத்தோடு கூட கர்த்தாவே அவைகள் எல்லா விதமான காரியங்களையும் செய்ய நீர் கிருபைகளை கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நீர் சொன்னீரே கர்த்தாவே, அது எங்கள் மீது கொண்ட இரக்கத்தினால் மாத்திரமே என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. அதற்கேற்ற ஞானத்தை ஆலோசனைகளை கர்த்தராகிய தேவன் தேசத்தை வழிநடத்துகிறவர்களுக்கு நீங்க கொடுத்தருளுங்க தகப்பனே கர்த்தாவே. இந்த பஞ்ச காலத்திலே கர்த்தாவே எந்த விதமான ஒரு முறையிலும் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு சாவு ஒரு பட்டினி எந்த விதமான ஒரு உயிர் பலிகளும் ஏற்படுத்தப்படாதபடிக்கு தகப்பனே கர்த்தாவே தேசத்தின் ஜனங்களுக்கு சேமத்தை கொடுத்து கர்த்தாவே நீரே அவர்களை கர்த்தாவே பிள்ளை பூட்டி கர்த்தாவே உம்முடைய ஐஸ்வரியத்தின் மகிமையினாலே வழிநடத்தியருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. நீர் சொன்ன வார்த்தை ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய எங்களுடைய மனதிலே நாங்கள் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. எல்லா விதமான காலங்களுக்கும் எங்களை விளக்கி எல்லா விதமான கொடிய காரியங்களுக்கும் கர்த்தாவே நீரே எங்களை கர்த்தாவே பிள்ளை பூட்டி வழிநடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு மகிமையான காரியங்களை செய்ய போகிறபடினாலே கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றியோடு கூட நம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மகிமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் குறைவாய் ஜெபித்தாலும் எங்களுடைய ஜெபத்தை நிறைவாய் அங்கீகரிக்கக்கூடிய நல்ல தேவன் எங்களுடைய ஜெபங்களுக்கு தக்கதான நல்ல ஒரு பதிலை தந்து எங்களுடைய தேசத்திற்கும் எங்களுக்கும் நீர் போதுமான தேவனாய் இருந்து எங்களை வழிநடத்தி ஏறல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல ஒரு ஆராதனையின் ஊடாகவும் ஜெபத்தின் ஊடாகவும் நாம் கடந்து போனோம். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு ஏற்ற பிரதிபலன்களை கர்த்தர் தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இப்பொழுதும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் நாம் வருகின்றோம். காணிக்கைகளை கைகளிலே வைத்துக்கொண்டு தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு பவுலில் அந்த காணிக்கையை நீங்கள் சேகரித்து வைத்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய ஊழியக்காரர்களுக்கு இந்த காணிக்கைகளை கொடுத்து நீங்கள் அவர்களுடைய ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். காணிக்கைகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கைகளை படைக்க நல்லதொரு நேரத்தை எங்களுக்கு தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த காணிக்கையாகிய பலிகளின் சுகந்தத்தை கர்த்தனை நுகர்ந்து எங்களோடும் எங்களுடைய சந்ததிகளோடும் கர்த்தாவே உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஏற்ற பலன்களை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். காணிக்கைக்காக ஒரு பாடலை நாம் பாடப்போகின்றோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகட்காய் என்ற ஒரு பாடலினுடைய 2 கவியை நாம் இணைந்து பாடப்போகின்றோம். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். துதி செய்வார் எண்ணடங்காத கிருபைகட்கா என்றும் தாங்கும் தன்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியும் கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே, எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே
ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணிலடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தக்கூடிய நல்ல ஒரு வேளையை ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு தந்து, இந்த காணிக்கையாகிய பலிகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை பெரிதாய் விளங்கட்டும். இவைகளை கொடுத்து எங்கள் மேல் உம்முடைய மகிமை பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களை உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊடாக நாம் கடந்து போகின்றோம். ஜெபத்தோடும் ஆயத்தத்தோடும் நாம் காத்திருக்கிறது உண்டானால் தேவன் நம்மோடு பேசி மகிமையான காரியங்களை விளங்க பண்ணுவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஆயத்தத்தோடு கூட நாம் காத்திருக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இந்த நாளை ஆண்டவராகிய தேவனுக்குள் ஆசரிக்கும்படி தேவன் தந்த இரக்கங்களுக்காக கர்த்தருடைய நாமத்தை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்க வேண்டியது அவசியம். இந்த கடைசி கால ஓட்டம் என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் விசேஷமான காரியங்களை பற்றியதான தியானங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால ஓட்டம் என்கிறது சாதாரணமான வகைப்பட்ட ஒரு ஓட்டங்களைப் போல அல்ல. இது இறுதியான ஒரு யுத்தத்தை போன்ற ஒரு நிலையிலே தோற்றமளிக்கக்கூடிய ஒன்று. சரிவர நாம் இயங்க ஆரம்பித்தால் ஒழிய இந்த ஓட்டத்தினுடைய நிறைவான பகுதியை நாம் ஆண்டவராகிய தேவனுக்குள் நிறைவாக்கி முடிக்கிறது என்கிறது கடினமான ஒரு காரியம் என்கிறதை நாம் அறிய வேண்டியது அவசியம். இந்த கடைசி கால நிலைகளை பற்றி வேதம் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகின்றோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். எபேசியர் 5:14 வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம், இந்த கடைசி காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். இந்த எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எழுப்புதல் மகா பெரிய வல்லமையாய் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற வார்த்தையை மையப்படுத்தி ஆண்டவராகிய தேவன் இந்த சத்தியமான வசனத்தை நம்மோடு கூட பகிர்ந்து பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த வசனம் என்ன சொல்கிறது? மரண நித்திரையை விட்டு நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டும். ஒருவேளை இத்தனை காலம் கிறிஸ்தவம் என்கிறது முடங்கி போன நிலைகளிலே அல்லது மெய்யாகவே மரண நித்திரை அடையக்கூடிய நிலைகளிலே காணப்பட்ட ஒன்றாய் காணப்பட ஆரம்பித்திருந்தாலும் இந்த கடைசி காலத்திலே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நீங்களும் நானும் எழுந்து கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். நம்முடைய கடைசி கால ஓட்டத்திற்கான ஆயத்த நிலையின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கின்ற வார்த்தையை மையப்படுத்தியே ஆண்டவராகிய தேவன் இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். எழுந்திருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவன் என்ன காரியத்திற்காக எழுந்திருக்க வேண்டும்? வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. ஏசாயா 40:31 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலனை அடைந்து அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், கர்த்தராகிய தேவனுக்குள் பலம் உள்ளவனாய் நீயும் நானும் எழுந்திருக்க வேண்டும். இது ஏன் இந்த பலத்தை ஆண்டவராகிய தேவன் வலியுறுத்தி பேசுகிறார் என்று சொன்னால், இந்த கடைசி கால யுத்தத்திலே சாத்தான் மகா பெரிய
மூர்க்க சக்தியாக இந்த மனு குலத்திற்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய மகா பொல்லாத காலம், அந்த காலத்தினுடைய துவக்கத்தை தான் இந்த நாட்களில் நாம் கண்கொண்டு பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த நாட்களை உங்களாலும் என்னாலும் தாங்கக்கூடாததாக இருக்கிறது உண்டானால் இனி சாத்தானுடைய முழு மும்முரமான வேகத்தை நீங்களும் நானும் தடுத்து நிறுத்துகிறது எப்படி? ஆகவேதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், பலமுள்ளவைகளாய் நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டும். பலவீனமான காரியங்கள் யாவற்றையும் உதறி போடுங்கள். பலவான்களாய் எழுந்து நின்று சாத்தானுக்கு முகமுகமாய் எதிர்க்க வேண்டிய கடைசி காலங்களிலே நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம் என்று கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் பேச ஆரம்பிக்கின்றார். எந்த விஷயத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலம் உள்ளவர்களாய் எழுந்திருக்க வேண்டும்? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 44வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:44 வாசிக்க கேளுங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், ஆவிக்குரிய ரீதியாக நீங்களும் நானும் பலம் பொருந்தின மக்களாய் எழ வேண்டும். ஏனென்றால் இந்த கடைசி கால யுத்தம் மாம்சீக வகைப்பட்ட ஒரு யுத்தங்களைப் போல அல்ல, இது ஆவிக்குரிய யுத்தமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலே ஆவிக்குரிய விஷயத்திலே பலவான்களாய் நீங்களும் நானும் முந்தி எழும்ப வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய பல நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் வழியாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான நிலையை பற்றி நம்முடைய தியானத்திலே நான் பார்க்க போகின்றோம். இது மிகுந்த முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறதுனாலே சற்று ஆழமாய் நீங்களும் நானும் கவனிக்க துவங்கினால்தான் இதனுடைய ஆழ்ந்த பரிமாணங்களை உங்களாலும் என்னாலும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினர்களா? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கேட்கின்றார், இத்தனை புத்தியினமான காரியங்களை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு காரணங்கள் என்ன? அவர் கேட்கின்றார், ஆவிக்குரிய அந்த ரீதியிலே நீங்களும் நானும் இந்த ஓட்டத்தினுடைய நிலைகளை நாம் துவங்க ஆரம்பித்தோம். ஆனால் இத்தனை புத்தீனமாய் உங்கள் ஓட்டத்தின் முடிவை மாம்சீகமாய் முடிக்கப் போகிறீர்களா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் ஊடாக கேட்க துவங்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் அந்த காரியத்தின் முடிவுதான் மிகவும் மேன்மை என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். ஆரம்பம் ஒருவேளை அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமடைய வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்தை மிகவும் நேர்த்தியாக மகிமையாக ஆரம்பித்து முடிவை ஆண்டவராகிய தேவன் அருவருக்கக்கூடிய நிலையில் முடிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தானுக்கு முன்பதாக நீங்களும் நானும் நிலையாய் நிலைத்திருக்கிறது எப்படி? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நல்ல முடிவை முடிக்கக்கூடிய அளவிற்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய ரீதியில் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இது என்ன நல்ல முடிவை முடிக்கக்கூடிய நிலை? சில பேரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவராகிய தேவனால் தேர்வு செய்யப்பட்ட யூதாஸ் காரியோத்து, ஆண்டவராகிய தேவனுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களையும் அறிந்து புரிந்து கொண்டவன் அவன். ஆனால் அந்த ஓட்டத்திலே ஆண்டவராகிய தேவன் தந்த எல்லா மகிமைகளை பெற்றுக்கொண்டவனாய், ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவனாய் கர்த்தராகிய தேவன் அழைப்பித்து அவர்கள் மேல் தம்முடைய ஆவியை ஊதி 2 பேராக கர்த்தர் அவர்களை அனுப்பி அநேகம் விதமான சிதறி போயிருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் கடந்து போய் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வந்திருக்கிறது என்கிறதை பற்றியதான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அப்போஸ்தலர்கள் கடந்து போய் ஊழியம் பார்த்துட்டு வந்து கர்த்தருக்கு முன்பதாக வார்த்தைகளை சந்தோஷமாய் பேசலாங்க. ஆண்டவரே, உங்க நாமத்தினால நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை அறிவித்த பொழுது பிசாசுகள் நடுங்கிற்று, வியாதிப்பட்ட மக்கள் சுகமடைந்தார்கள். அந்த கூட்டத்திலே யூதாஸ் காரியத்தும் ஒருவனாக காணப்படக்கூடிய அந்த நிலைகளை நாம் வாசிக்க முடியும். எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் சொன்னார், இந்த காரியத்திற்காக நீங்கள் சந்தோஷம் கொள்கிறதை காட்டிலும் பரலோகத்திலே உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த மக்களை வழிநடத்த துவங்க ஆரம்பித்தார். ஆரம்பம் நல்ல ஆரம்பமாய் துவங்கின யூதாஸ் காரியத்து முடிவினுடைய நிலையை பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் எல்லா மக்களுக்கும் தேவையான வார்த்தைகளை பேசின பொழுது அவனோ தன்னுடைய மனதிலே இருளின் ஆதிக்கத்தை உடையவனாக, தேவனை விட்டு விலகி போகக்கூடிய மனம் உள்ளவனாக,
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள திட்டங்களை தாண்டி கடந்து போய் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் முகாந்திரமாய் கடந்து போகிறதை பார்க்க முடியும். ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறோமோ அது நமக்கு முக்கியமான ஒரு காரியம் அல்ல, ஆனால் முடிவு பரிபூர்ணமான நிலையை நோக்கி நாம் கடந்து போக வேண்டியது அவசியம். இந்த ஆவிக்குரிய நிலையை நீங்களும் நானும் பெரும்படிக்காக ஆவிக்குரிய ரீதியாக எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்திலே சொல்ல ஆரம்பிக்கின்றார். இது என்ன ஆவிக்குரிய ரீதியிலே முடிக்கக்கூடிய முடிவு என்றால் என்ன, நம்முடைய ஓட்டம் எத்தன்மை உள்ளதாய் காணப்பட வேண்டும் என்கிறதை பற்றி சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. ஆவிக்குரிய ரீதியில் நான் பேசுகிறேன், சற்று ஆழமாய் நாம் கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 23, 24 வாசிக்க கேளுங்கள். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதனால் மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய பிராணனையும் நான் அருமையாக எண்ண மாட்டேன். என்னுடைய ஓட்டத்தையும் சந்தோஷத்தோட நான் முடிக்கவும் தேவனுடைய கிருபையும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே நான் விருப்பப்படுகின்றேன். அவர் சொல்லுகின்றார், ஆவியானவராகிய தேவன் பட்டணங்கள் தோறும் என்னை குறித்து எச்சரிப்பான வார்த்தைகளை பேசுகின்றார். கட்டுக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, காவல் வைக்கப்பட்டிருக்கிறது, மரணத்திற்கு ஏதுவான அநேகம் காரியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைகளை பற்றி ஆவியானவராகிய தேவன் பட்டணங்கள் தோறும் பேச துவங்க ஆரம்பித்தாலும் இவைகள் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படவே மாட்டேன். எப்படி பேசுகிறார் பாருங்கள். இந்த காரியம் என்னுடைய மனது அளவிலே அநேகம் விதமான பாதிப்பான காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பித்தாலும் என் ஓட்டத்தை நான் ஒரு காலம் நிறுத்தும்படிக்காக எத்தனைப்பட போகிறது இல்லை. நான் துவங்கின அந்த துவக்கத்தை ஒரு நாளும் நான் நிறுத்தவே போகிறது இல்லை. எத்தனை கட்டுகள் வரட்டும், எத்தனை காவல் வரட்டும், எத்தனை உபத்திரவம் வரட்டும், மரணத்திற்கு ஏதுவான அநேகம் ஆக்கினைக்குரிய காரியங்கள் என் வாழ்க்கைக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்பட ஆரம்பித்தாலும் கூட நான் இவைகளை பற்றி எவ்வளவேனும் கவலை கொள்ள போகிறதில்லை. ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தருக்குள் நான் எடுத்து வைத்த அடிச்சுவடுகளை விட்டு இங்கும் அங்கும் நான் விலகவே போகிறதில்லை. எப்படி பேச ஆரம்பிக்கின்றார். ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் முன்னறிவிக்கப்பட்ட பொழுதிலும் கூட தைரிய முகமாய் போகிறதற்கு என்ன முகாந்திரம் உண்டு? துவங்கின ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது என்கின்ற ஆவிக்குரிய வைராகியத்தின் எழுப்புதல். ஒரு ஆவிக்குரிய வைராகியத்தின் எழுப்புதல் என்றால் என்ன? பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடிய மார்க்கத்தானாய் நீயும் நானும் காணப்படக்கூடாது. பிரச்சனை வந்த பொழுது இயேசு கிறிஸ்து பிரச்சனைகளின் நிமித்தம் ஒரே ஓட்டமாய் ஓடிய போகல. எலியா வாழ்ந்த காலங்களிலே பிரச்சனை வந்த பொழுது ஒரே ஓட்டமாய் ஓடி போனார். ராஜாவாகிய ஆகாபினுடைய முகத்திற்கு மறைந்து விலகி கடந்து ஓடி போக துவங்க ஆரம்பித்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு பிரச்சனைகள் வந்த பொழுதிலும் வேதனைகள் வந்த பொழுதிலும் தைரியம் உள்ளவராய் திடசத்தம் உள்ளவராய் எழும்பி போனதை போல இந்த கடைசி கால ஊழியனுக்கு, கடைசி கால கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவன் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகிறார். என்ன வாழ்க்கை? நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய கட்டுகளும் காவல்களும் அநேகம் சிறையிருப்புகளும் அநேகம் பிரச்சனைகளும் உன்னையும் என்னையும் வேதனைப்படுத்தி நம்முடைய ஓட்டத்தை மெய்யாகவே தடுத்து நிறுத்தாத அளவிற்காக வைராகியம் உள்ள ஒரு ஓட்ட நிலை உள்ளவனாய் நீயும் நானும் உன்னுடைய ஆவிக்குரிய நிலையிலே எழும்ப வேண்டும் என்கின்ற பரிமாணத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, இனி வரக்கூடிய காலங்களை பற்றி நாம் அறிந்து உணர ஆரம்பிக்கின்றோம். வானத்தின் தோற்றங்களை நிதானிக்கக்கூடிய உங்களுக்கு காலங்களை பற்றி அறிய முடியாதா என்று கர்த்தராகிய தேவன் கேட்டார். இந்த நாட்களிலே நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய நேரங்களிலே நீங்களும் நானும் ஒரே ஒரு விஷயத்தை மெய்யாகவே ஆழமாய் அறிந்து உணர முடியும். என்ன விஷயம் என்று சொன்னால், இனி நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தினுடைய சூழ்நிலைகள் வருகிறதற்குரிய சாத்தியக்கூறுகளே இல்லை. பிரச்சனை தான், கஷ்டம்தான், வியாதிதான், வருத்தம்தான், ஊழியங்களை செய்ய முடியாத அளவிற்கு அநேக விதமான உபத்திரவங்கள் தடுத்து நிறுத்தக்கூடிய அநேக விதமான பிரச்சனை என்றாலும் இவைகள் எல்லாவற்றிலும் எந்த கிறிஸ்தவ மனிதனும் கூட ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்தின் காரியத்திலே நிலையாய் நின்று போகாமல் கர்த்தருக்குள் எழும்பி நடமாட வேண்டியது
கர்த்தருக்குள் எழும்பி ஓட வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. பவுலுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் எச்சரிப்பான வார்த்தைகளை பேசினார். பட்டணத்தில் பிரச்சனை வரப்போகுதுப்பா, கட்டுக்கள் வரப்போகிறது, உபத்திரவம் வரப்போகிறது. இவைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எச்சரிக்கை அடைந்தாரை தவிர தன் ஓட்டத்தை ஒரு நாளும் நிறுத்தியே போடவில்லை. இந்த வைராகியம் தான் இந்த கடைசி கால ஆவிக்குரிய மனிதனாய் காணப்படக்கூடிய உனக்கும் எனக்கும் எழும்ப வேண்டியது அவசியம். ஒரு ஆவிக்குரிய மனிதனாக எழும்பக்கூடிய எழுப்புதலின் தன்மை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், எத்தனை தடை வந்தாலும் தடைகளை தாண்டி ஓடக்கூடிய ஓட்டம், எத்தனை பிரச்சனை வர ஆரம்பித்தாலும் பிரச்சனைகளை மேற்கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தை நோக்கி ஓடக்கூடிய ஓட்டத்தை மெய்யாகவே கர்த்தராகிய தேவனுக்குள் உருவாக்கக்கூடிய தேவ பிள்ளையாய் நீயும் நானும் எழும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தீர்க்கமும் திட்டவுமாய் பேச ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை சற்று ஆழமாய் வாசிக்க கேளுங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், இந்த கடைசி நாட்களிலே அநேகம் விதமான போதக மாறாட்டங்கள் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலை. இந்த போதக மாறாட்டங்களின் ஊடாக ஒரு மனிதன் கடந்து போகிறது உண்டானால் அவன் எடுத்த அந்த ஓட்டத்தின் நிலைகளிலே நிலையாய் நிற்க முடிகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனால் துவங்கப்பட்ட இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கலாத்தியா சபைக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது, நல்லா தானே ஓடிட்டு வந்தீங்க, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை நான் சரிவர உங்களோடு கூட பேசக்கூடிய அந்த காலங்களிலே கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை தீர்க்கமாய் புரிந்து கொண்ட நீங்கள் இப்பொழுது உங்களுடைய ஓட்டத்திலே தடையாய் நிற்கிறதின் காரணம் என்ன? நன்றாய் ஓடின உங்களுடைய ஓட்டத்தை தடுக்கும்படிக்காக காரியங்களை உருவாக்கக்கூடிய மனிதனுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஓட்டத்தை நிறுத்தக்கூடிய காரியங்களை ஏற்படுத்தினது என்ன என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுத துவங்க ஆரம்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த கடைசி நாட்களில் பல திறப்பட்ட ஆலோசனைகள் என்கிற பேரில் அநேகம் விதமான வழி மாறாட்டங்கள், மார்க்கம் தப்பக்கூடிய அநேகம் விதமான தடுமாற்றத்தை உருவாக்கக்கூடிய நிறைய உபதேசங்கள் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கறது உண்டானால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்கிற பேரில் லட்சக்கணக்கான ஆராதனைகளை பார்க்க முடியும். இந்த ஆராதனைகளிலே எது உண்மை? சில பேர் சொல்லுவாங்க கர்த்தருக்குள் வைராகியமாய் வாழ வேண்டும், சில பேர் சொல்லுவாங்க சாத்தானை எதிர்த்து நிற்க இப்பொழுது இது நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் இல்லை, சில பேர் சொல்லுவாங்க தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார், சில பேர் சொல்லுவாங்க உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க போகின்றார். இதில் எதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த முடியும்? தடுமாற்றம். நிறைய பேர் இந்த கடைசி நாட்களிலே இந்த தடுமாற்றமான நிலைகளிலே வருகிறதற்கு காரணம் என்ன? சரியான ஓட்டத்தை நிதானிக்கக்கூடிய அந்த எழுப்புதல், ஆவியின் எழுப்புதல் அவர்கள் வாழ்க்கையிலே வராதிருக்கிறது தான் காரணம். ஆவிக்குரிய எழுப்புதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை விதமாக எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகின்றார், என் ஆடுகள் என் சத்தத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும். ஒரு கூட்டத்தில், நிறைய கூட்டத்தின் மத்தியிலே தன்னுடைய மேய்ப்பனுடைய குரலை இனம் காணக்கூடிய சரியான ஆடுகள் இருக்கிறது உண்டானால், ஏராளமான மந்தை, ஏராளமான மேய்ப்பர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மந்தையை காக்கக்கூடிய மேய்ப்பனுடைய குரலை ஆடுகள் எளிதாய் இனம் கண்டு அவனை மட்டும் பின்பற்றி போகிறதை போல இந்த நாட்களிலே அநேகம் மக்களுடைய சத்தத்தின் நடுவிலே உன் தேவனாகிய கர்த்தருடைய குரலை இனம் காணக்கூடிய ஆவியின் எழுப்புதல் உனக்கும் எனக்கும் வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட காரியங்கள் வராதிருக்கிறதுனால தான் நிறைய பேர் இந்த கடைசி நாட்களிலே நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய மக்கள் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதின் காரணம் அதுதான். அநேகம் விதமான உபதேசங்கள் என்கிற பேரிலே பேசப்படக்கூடிய ஆண்டவராகிய தேவன் விரும்பாதிருக்கக்கூடிய நிறைய காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடிய மக்களாய் இந்த நாட்களிலே நிறைய ஜனங்கள் விழுந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படியே மேய்ப்பனின் குரலை மெய்யாகவே தெளிவாய் கண்டுகொள்ளக்கூடிய ஞானேந்திரியம் உள்ள நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை போல உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி நாட்களிலே நிலைத்து நிற்க முடியும். இதற்கு தேவை சரியான ஆவிக்குரிய எழுப்புதல் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர வேண்டும். சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் அநேகம் இருந்தாலும், சொல்லப்படக்கூடிய காரியங்கள் அநேகம் இருந்தாலும், கர்த்தராகிய தேவனுடைய குரல் எது, என்னை நடத்தும் என் மேய்ப்பனுடைய குரல் எது, இதை இனம் காணக்கூடிய நல்ல ஆட்டை போல நீயும் நானும் காணப்பட்டால் ஒழிய இந்த கடைசி நாட்களிலே தடுமாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிருவோம்.
வழி விலக்கக்கூடிய நிறைய அநேகம் விதமான காரியங்கள் இந்த நாட்களிலே தேச அரங்கிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை கண்கூடாய் நாம் பார்த்து கொண்டே வர துவங்க ஆரம்பிக்கின்றோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆவிக்குரிய எழுப்புதல் என்கிறது உன் ஓட்டத்தை தடை செய்யாது இருக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தராகிய தேவனுடைய குரலை தீர்க்கமாய் அறியக்கூடிய ஞானேந்திரியம் உள்ளவனாய் நீயும் நானும் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய சரியான ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 14 முதல் 16 வரை வாசிக்க கேளுங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14 முதல் 16 வரை கொஞ்சம் நிதானமாய் வாசியுங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி, நான் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கக்கூடிய நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றிலும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன போட்டு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரு நிலையை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கின்றார். நான் ஓடக்கூடிய ஓட்டம் வீணாக எண்ணப்படாதபடி உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். எதற்காக அவர் சந்தோஷப்படுகிறார்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது நான் ஓடின ஓட்டம் வீணாய் ஓடவில்லை என்கிறதை பற்றியதான நிதானிக்கக்கூடிய நிலைகளை நான் கற்று உணர துவங்க ஆரம்பித்தேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். ஒரு மனுஷனுடைய ஓட்டத்தை எதை வைத்து நாம் நிதானித்து பார்க்க முடியும்? என் மூலமாய் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்ததி இந்த கடைசி நாட்களில் வல்லமையாய் எழும்பியிருக்கிறார்கள் என்கின்ற அந்த வார்த்தை தான் உண்மையான நல்ல ஓட்டத்தை நான் ஓடினேன் என்பதற்கு சரியான அத்தாட்சி என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நிறைய வர்ற இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வார்த்தையை பேசி அவங்க கர்த்தராகிய தேவனுக்குள் எழும்பினார்களா எழும்பவில்லையா, அவர்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு என்கின்ற காரியங்களின் அடிப்படையில் சரிவர இயங்குகிறார்களா இல்லையா என்கிறது தெரியாத ஒரு நிலையில நம் இஷ்டத்தின்படியே ஓடக்கூடிய ஓட்டத்தின் காரியம் அல்ல. நமக்கு என்ன ஒரு காரியம் வரணும் அப்படின்னா, என் மூலமாய் உருவாக்கப்பட்ட சந்ததி சுடர்களைப் போல இந்த உலகத்திலே கர்த்தராகிய தேவனுக்கு எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என் பிள்ளைங்க நான் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய என் மூலமாய் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமைகளை கண்டுகொண்டு என் பிள்ளைகள் ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களைப் போல உலகத்திலே பிரகாசிக்கிறார்கள். இதுதான் எனக்கு சந்தோஷம். இப்படிப்பட்ட சந்ததியை உருவாக்கக்கூடிய உண்மையான ஊழியனாக நீயும் நானும் உன்னுடைய ஓட்டத்தை துவங்க வேண்டும். சும்மா போற வழியில வர வழியில இருக்கக்கூடிய மக்களை நான் ஆயத்தப்படுத்தினேன் என்கின்ற ஒரு காரியத்தின் அடிப்படையிலே அல்ல. உன் பிள்ளைகளும் என் பிள்ளைகளும் இனி வரக்கூடிய நாட்களிலே ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்ட சந்ததிகளாய் உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறார்கள். இந்த நிலையோடு கூட ஒரு கூட்டம் ஜனங்களை எழுப்பினேன் என்கின்ற அந்த ஓட்டம்தான் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஓட்டம். நல்ல ஒரு ஓட்டம்னா என்ன ஒரு ஓட்டத்தை நம்ம சொல்ல முடியும்? சரியான ஒரு ஓட்டம் என்று சொன்னால் என் மூலமாய் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய என் சந்ததிகள், என் மூலமாய் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவராக தேவனுக்குள் வல்லமையாய் எழும்பி நிற்கிறாங்க. இப்போ நான் செய்யக்கூடிய ஊழியத்தில் எனக்கு என்ன சந்தோஷம், என் மூலமாய் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமைகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அநேக மக்கள் மிஷினரி பணியை செஞ்சுட்டு வர்றாங்க. நிறைய பிள்ளைகள் இந்த நாட்களில் கடைசி கால ஊழியத்தை செஞ்சுட்டு வராங்க. நிறைய பிள்ளைங்க ஆண்டவராகிய தேவனுடைய பணிகளிலே தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து இந்த கடைசி நாட்கள் எழும்பி நின்று நிறைய காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதாங்க சந்தோஷம். இதுதான் சரியான ஒரு ஓட்டம் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கின்றார். அப்படின்னா ஒரு ஓட்டத்தினுடைய தன்மையை குறித்து ஆண்டு எதை நம்முடைய வாழ்க்கையை மெய்யாகவே விரும்ப ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், கனி இல்லாத ஓட்டம் அல்ல. என்னுடைய ஊழியம் கனியுள்ள ஒரு ஊழியமாய் நான் பிரசங்கம் செய்தேன், அதன் மூலம் ஒரு கூட்டம் ஜனங்கள் எழும்பினாங்க. நான் கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்னேன், அதன் மூலம் அந்த எழும்பின மக்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் வைராகியமாய் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் கர்த்தராகிய தேவனுக்குள் அவர்களை நடத்த ஆரம்பித்தேன். அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்கு என்று வைராகியமாய் திடசத்தம் உள்ளவர்களாய் எழும்பி நின்று உலகத்தை கலக்கும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. இயேசு
வாழ்ந்த அந்த நாட்களில் அவர் செய்த ஊழியத்தை பாருங்க. 11 அப்போஸ்தலர்களை கர்த்தர் எழுப்பினார். 12 பேர்ல ஒருத்தர் போயிட்டாரு. 11 அப்போஸ்தலர்கள். இந்த 11 அப்போஸ்தலர்களும் எத்தனை மணியாக எழும்பி நின்று பிரகாசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு பாருங்க. அதிலே ஒருவரை கூட, எந்த விதமான ஒரு மனுஷனுடைய நிலைகளை கூட உங்களாலும் என்னாலும் குற்றப்படுத்தவே முடியாது. எல்லாரும் தங்கள் தங்கள் நிலையிலே எப்படி வைராக்கியம் நிறைந்தவர்களாய் ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு மனிதனும் உலகத்தை கலக்கும்படி, ஒவ்வொரு மனிதனும் கர்த்தராக தேவனுக்கென்று தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி, ஒவ்வொரு மனிதனும் கர்த்தராக தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டும்படி எத்தனை ஊழியங்களை செய்யக்கூடிய மக்களாய் அவர்கள் விளங்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் ஒரு ஓட்டத்தின் சரியான பரிமாணம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நீயும் நானும் ஓடக்கூடிய ஓட்டம் சாதாரணமான வகைப்பட்ட ஒரு ஓட்டம் அல்ல, சந்ததிகளை உருவாக்கும் ஓட்டமாய், அநேகம் கூட்டங்களை எழும்பச் செய்யக்கூடிய ஒரு ஓட்டமாய் உன் ஓட்டமும் என் ஓட்டமும் மாற்றப்பட வேண்டும். இந்த நிலைக்காகவே நீயும் நானும் ஆவிக்குரிய பிரகாரமாய் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறது எதையும் இழக்காமல் ஓடக்கூடிய ஒரு ஓட்டம். நம்முடைய ஓட்டத்தில் நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க, நிறைய காரியத்தை இழந்து போய் அந்த ஓட்டத்தை ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவர் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், எதையும் இழக்காமல் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். நல்ல போராட்டம்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பகுதியில் எந்த விதமான இழப்பும் இல்லை. என்னுடைய ஆர்மி சைடில் எந்த விதமான நஷ்ட கணக்குகளை நான் பார்க்கிறது இல்லை. என்னுடைய ஓட்டத்தில் எந்த காரியத்தை நான் தொலைத்து போடவில்லை. என்னுடைய ஓட்டத்தில் என்னுடைய பங்குக்கு எந்த வீரர்களை நாம் இழக்காத அளவிற்காக என்னுடைய ஓட்டத்தை சரியாய் ஓடி முடித்தேன். அதுக்கு பேரு தான் நல்ல போராட்டம், நல்ல ஓட்டம். நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை நான் நிறைவாக்கினேன். எனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசுவாசத்தை நான் கர்த்தராகிய தேவனுக்குள் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தேன். என் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசுவாசம், கர்த்தர் சொன்னார், மனுஷனுக்கு ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசுவாசம். இந்த விசுவாசத்திற்காக நீங்களும் நானும் போராட வேண்டும் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல, விசுவாசத்தை இழந்து கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே யுத்தம் செய்யும் ஒரு மக்களைப் போல அல்ல, அந்த எந்த விதமான ஒரு தன்மைகளையும் இழக்காமல் கர்த்தராகிய தேவனுக்குள் எழும்பி நின்று யுத்தம் செய்யும் யுத்த வீரன் தான் ஆண்டவராகிய தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ நஷ்டங்களுக்கு உரிய காரியங்கள் வர ஆரம்பித்தாலும் என் பங்குக்கு, என்னுடைய பகுதியிலே எதையும் நான் இழக்காமல் சாத்தானுடைய பங்கை சாகும்படி மடங்கெடுக்கிறது தான் வல்லமையான யுத்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு மகாபெரிய ஒரு சாராம்சம். ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்ன அப்படின்னா, என் பங்குல ஒரு காரியத்தை நான் இழக்கக்கூடாது. என்னுடைய பகுதியில் எந்த விதமான நஷ்ட கணக்கை நான் உருவாக்கக்கூடாது. கர்த்தரின் நாமத்தினால யுத்தம் செய்த மக்களுடைய நிலைகளை பாருங்க. அவர்கள் தங்களுடைய பகுதியிலே, தங்களுடைய தானியத்திலே ஒரு வீரனை கூட அவர்கள் இழக்கும்படிக்காக கொடுக்கிறது இல்லை. எல்லாவற்றையும் காத்துக்கொண்டு எதிரி படைகளை ஓட துரத்த ஆரம்பிச்சாங்க. சரியான யுத்தம்னா என்ன? ஒரு யுத்தத்தை கர்த்தர் சொல்லுகின்றார், உன் பங்குக்கு ஒன்னை நீ இழக்கக்கூடாது, ஆனால் சாத்தானுடைய பங்குக்கு முற்றிலும் அவனை நீ அழித்து ஒழிக்க வேண்டும். அதுதான் சரியான வகைப்பட்ட ஒரு யுத்தம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடைசி கால ஓட்டம் என்கிறது ஆண்டவராகிய தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம். இந்த ஓட்டத்தை நீங்களும் நானும் செய்து முடிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய தேவனுக்குள் ஆவிக்குரிய நிலையில் பரிபூர்ணமான நிலைகளில் நாம் எழும்ப ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தில் நிலைவரமாய் நின்று சரியான ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளின் படியே சரியான ஓட்டத்தை ஓட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை ஆயத்தப்படுத்துகிறது உண்டானால் நிச்சயமாய் சாத்தான் தோல்வியின் ஊடாக கடந்து போகிறதையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்களும் நானும் ஜெய வீரர்களாய் தேவனுடைய ராஜ்யத்திலே கடந்து போகிறதையும் கண்கூடாய் பார்க்க முடியும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலும் சொல்லப்பட்ட பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய ஓட்டத்தை நாங்கள் சரியாய் ஓடும்படியாக எழும்ப வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசினேன். தேவனை விட்டு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் எந்த காரியத்திற்கும் நாங்கள் கவலைப்படாத நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடவும், சகல போதகங்களை மீதானித்து சரியான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு பிடித்துக்கொண்டு அவைகளின்படி ஓடி முடிக்கவும், எங்களுக்கு பின்பதாக
அநேகம் சந்ததிகளை உமக்குள் வைராக்கியம் நிறைந்த ஒரு சந்ததிகளை உருவாக்கும் சரியான ஒரு ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்கவும், எந்த காரியத்தையும் எங்கள் பகுதியிலே நாங்கள் இழக்காமல் சாத்தானுடைய கிரியைகளை மட்டும் முற்றும் முடிய அழித்து நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமையான ஓட்டம் ஓடவும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தகுதிப்படுத்துவீராக. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே இவர்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவரை இயங்கி எழும்பி நின்று கடைசி கால ஓட்டத்திலே அவர்கள் கர்த்தருக்கென்று எழும்பி நின்று சரியான ஓட்டத்தை ஓடி முடிக்க ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளின் படியே கர்த்தராக தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் சரிவரை இயங்கவும், சரியான ஓட்டத்தின் ஊடாக பிரவேசிக்கத்தக்கவும், ஆண்டவராக தேவனுடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தை நிறைவாக்கும் சரியான ஓட்டம் ஓடக்கூடிய மக்களுமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா காலத்திலும் துணையாய் நின்று பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.